ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி மீன் முட்டையை வச்சு ஃப்ரை பண்ண போகிறோங்க. ரொம்பவும் நல்லா இருக்கும். மீன் செனன்னு சொல்லுவாங்க, மீன் முட்டைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் மீன் முட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப விட்டமின்ஸும் ரொம்ப இருக்கும். இது ஏ விட்டமின் இருக்குங்க, டி விட்டமின் இருக்குது. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சில பேர் இது முட்டை கிடச்சிதுன்னா வேணான்னு சொல்லிவிட்டு மீன் மட்டும் வாங்கிட்டு வந்துப்பாங்க. மீனோட முட்டை இருந்ததுன்னா முட்டையை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி செஞ்சுக்குங்க. முதல்ல கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். இப்போ வந்துட்டு கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, நம்ம முட்டை மாஸ் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கலாங்க இந்த மீன் முட்டையை. இப்போ வந்து சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீன் முட்டையை. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ அது வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிப்பு நல்லா பொரிஞ்ச அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கிட்டு அதில் வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இதை நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க சுவைக்கேற்ற மாதிரி. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்துட்டு இந்த மீன் முட்டை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. நம்ம முட்டை மாஸ் செய்கிற மாதிரியே ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. இது ஆவி வச்சியும் செய்வாங்க, அது இன்னொரு முறை நான் காட்டுறேன். தண்ணி மேலே வச்சுட்டு இட்லி மாதிரி நல்லா ஆவி வச்சுட்டு அது மாதிரியும் செஞ்சுக்கலாங்க. எனக்கு சின்னதாக கொஞ்சமாக இருந்ததுன்றதுனால இப்படி செஞ்சுட்டேங்க. இப்போ வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள், போட்டு நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீன் முட்டைக்கு வந்துட்டு நல்லா மசாலா பிடிச்சி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இதை மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சிட்டோம்னா அதிலிருந்தே நல்லா எண்ணெய் விட்டு வரும். நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா இது எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவும் தெரியும் எப்படி இருக்குன்னு. சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அப்புறமா மீன் முட்டையை விட மாட்டீங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை ஆகிருக்கு. இதை வந்துட்டு ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் ரசத்துக்கோடுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மிளகுத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. கடைசியில் இறக்கும்போது 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது நீச்ச வாசனைலாம் இருக்காது. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த காரமும் நல்லா இருக்குங்க. மிளகு பொடியோட காரம் இந்த மீனுக்கு சேர்த்தோம்னா மீன் முட்டைக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நாங்கள் ஸ்நாக் மாதிரியே சாப்பிட்டுட்டோங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துருக்கேங்க மீன் முட்டையை. அவர் ரொம்ப ரசித்து சாப்பிட்டார். அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், நாங்களும் இந்த மீன் முட்டையோடு என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.